Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான ரொம்பவே சுவையான வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே வத்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொடி அரைச்சி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு பொடி வெரைட்டிஸை வச்சு இந்த குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த குழம்பு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். செய்கிறதும் ரொம்பவே ஈஸி தான். அதுக்கப்புறம் இந்த குழம்பு வந்து சூடான சாதத்தில் போட்டு சைட் டிஷ்க்கு அப்பளம் வடகம் இருந்தாலே போதும். இந்த காம்பினேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், அப்போ தான் வந்து இது நல்லா வரும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுண்ட வத்தல் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2-3 செகண்ட் நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை ஆன உடனே 8 பெரிய பல் பூண்டு, கூடவே ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் அந்த வெளிப்புறம் வந்து நல்ல ஒரு பொன்னிறமாக மாறணும். அந்தளவுக்கு நம்ம எண்ணெயில் இதை வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முடிஞ்சால் நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட மசால் தூள்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இப்போ பொடியெல்லாம் சேர்த்த உடனேயே ரொம்ப கவனமாக உடனே இது நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பு வந்து ரொம்ப மிதமான தீலியோ இல்லை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் இதை பண்ணலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 செகண்ட் வந்து இந்த எண்ணெயிலேயே இந்த பொடி நல்லா இதாகிடணும், கருகிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது உடனே வந்து நம்ம ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. சிம்மில் இருந்ததுன்னா அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து நம்ம புளி கரைசல் சேர்க்கணும். நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 1 கப் அளவு இருக்கும். நீங்கள் கெட்டியான புளி கரைசலாக வச்சுருந்திங்கன்னா அதை சேர்த்துட்டு பத்தாததுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு நல்லா கொதிக்கணும். இந்த புளி கரைசலோட பச்சை வாசனைலாம் போகணும் இல்லையா, அந்த அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே தெளிஞ்சு வந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்திருக்கு. குழம்பும் நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். அவ்வளோதான், இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல எண்ணெய் மிதக்க ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.